வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே சீதா சொன்ன மாப்பிள்ளைய நம்ம ஒரு இடத்துல பார்க்கணுன்னு சொல்லி மீனா சீதா வேலை பார்க்கக்கூடிய ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு கூட்டி போகிறாங்க. அதே கோயிலில் சீதாவும் அருணும் இருக்காங்க. அப்போது அருண் கேட்குறாங்க, உங்கள் மாமாட்ட இன்றைக்கி நான் பேசிடலாம்ல, நம்மளுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆயிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க வருங்கால வாழ்க்கையை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சீதாவை பார்க்கறதுக்கு வராங்க. சீதாவும் மாமாவும் எங்கள் அக்காவும் வராங்க பாருங்கள் அப்படின்னு அருணை பார்க்க சொல்கிறாங்க. அருணுக்கு பயங்கர ஷாக்கு. இவன் நம்மளுக்கு வேண்டாதவங்களா, இவனாலலாம் நான் சீரழிஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கடுப்பில் நிற்காரு. இங்கே சீதா கூடலாம் ஒரு பையன் நிற்கான். அது யாருன்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாயிருது இவங்களுக்கு. அப்போ சீதா நீ என்ன இங்கே இருக்க அப்படிங்கும்போது இவர் தாங்க்கா நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னோன்னே அருண் சொல்கிறாரு, இவனால தான் இதுதான் மாமாவா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. இவனால தான் நான் வீட்டில் இருக்கேன். 2 வாட்டி என் வேலையில் ஆப்பு வச்சாங்கன்னா அது இவனால தான் அப்படிங்கிறாங்க. இன்னும் எனக்கு ஒன்றும் புரியலை, எனக்கு தலையை வெடிச்சிரும் போல இருக்குது அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, நான் சொல்கிறேன் சீதா, இவருடைய சாகசத்தை நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீனே மார்க்கு போடு அப்படிங்கிறாங்க. அம்மா எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கும்போது சீதா நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு அருண். என்ன நடந்துச்சு சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, இந்த இப்படிப்பட்டவருக்கு தான் நீ மருமகளா? இதான் உங்கள் மாமாவா? சீதா அங்கே பாரு, இனிமேல் இவருக்கும் உனக்கும் எந்த சம்மந்தம் வரக்கூடாது, அப்படின்னா தான் நான் உன்னை கல்யாணம் முடிப்பேன் அப்படிங்கும்போது, சீதா அந்த கல்யாணமே வேண்டாம்னு சொல்லு, தேவையே இல்லை, இவர் சரியான ஆளே கிடையாது, படிச்சிருக்காரு, வேலை பார்க்குறத தவிர்த்து கஷ்டப்பட்டவங்கள கஷ்டப்படுத்தி பார்க்கறதுல தான் அவருக்கு இன்பமாக இருப்பார் அப்படிங்கும்போது, யோ நீ என்னமோ நல்லவ மாதிரி பேசுகிற அப்படின்னு முத்தை பார்த்து கேட்குறாங்க. நான் நல்லவ தான், ஏன் நீ பொறுத்த மாட்டல அப்படிங்கிறாங்க. ஆமாம் நல்லவன் தான் என் வீட்டில் 4 பேரை கூப்பிட்டு பிரச்சனை பண்ணுறானோ அப்படிங்கிறாங்க. யோ அது எதிர்பார்க்காம நடந்தது அப்படிங்கிறாங்க. சும்மா சொல்லி தட்டி கழிக்கலான்னு பார்க்காத, நீ நல்லவனே கிடையாது சீதா, இப்போ ஏற்பட்டவங்க உனக்கு உறவாகவே இருக்கக்கூடாது, இனிமேல் இந்த மாமாவும் அக்காவும் வேண்டான்னா நீ என் சைடில் இல்லை, இல்லைன்னா அவங்களோட பேர் அப்படிங்கும்போது மீனா சொல்கிறாங்க, என்றைக்குமே என் தங்கச்சி எங்கள் சைடில் தான் வருவா. மீனா கூப்பிடுதாங்க சீதாவை. இங்கே வந்துரு சீதா, நீ சரியான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கலை அப்படிங்கும்போது ரொம்பவே அழுக வருது இங்கே சீதாவுக்கு. நம்ம இவரை அணுகணுக பார்த்துலாம் நம்ம ஆசைப்பட்டோம், இப்போ இப்படி சொல்லுதாலே நம்ம அக்கா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. என்ன சீதா என்ன அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்லக்கா, இவர் ரொம்ப நல்லவர் தான், அவர் நேர்மையாக இருக்க போய் தான் அவருக்கு பிரச்சனை வருது, மாமாவும் நேர்மையான ஆளுகள் தான், ஆனால் புரிதல் இல்லாமல் தான் இப்படி நடக்குது அப்படிங்கும்போது, சீதா இவர் நேர்மையாக இருந்தால் அந்த வயசான தாத்தாவும் பாட்டியும் பிடிச்சி ஏன் அவங்க விளாசணும், அவர் கீழே விழுந்தபோது நீ தானே ஆஸ்பத்திரியில் வச்சு பார்த்த அப்படிங்கும்போது, ஏக்கா அதுவும் இவர் தான் பண்ணாரா அப்படிங்கும்போது, இவர் தான் பண்ணார் அப்படிங்கும்போது, என்னங்க எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கும்போது, சீதா ஒரு வாட்டில் அவங்க மறித்து கடை போட்டிருந்தாங்க, அதை ஸ்டேஷன்லேருந்து எடுக்க சொன்னாங்க, அவங்க போகவே மாட்டேன்னாங்க, நான் என்ன பண்ண முடியும், அதான் அப்படி பண்ண வேண்டியதாக போச்சு அப்படிங்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்கலாம் அக்கா, இது அவர் வேலை தானேக்கா அப்படிங்கும்போது, நீங்கள் பாரு உனக்கு யார் வேணும் அதை முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. எனக்கு யாருன்னே முடிவெடுக்க முடியல அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, மீனா அவளுக்கு முடிவெடுக்க முடியலங்கும் போதே நம்ம அதில் தோற்று போகிறோம், நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. அக்கான்னு கூப்பிட்றாங்க. யார்? சீதா மீனாவை கூப்பிடுதாங்க. உடனே அருண் சிரிச்சுக்கிட்டே நிற்காரு. உங்கள் சைடில் சீதா நிற்க மாட்டா அப்படின்னு சொல்லி சீதா அருண்கிட்டே நிற்காங்க. அப்போ அருண்கிட்ட அழுகிறாங்க, நான் வீட்டுக்கு போனாலும் கஷ்டமாயிருமே, எங்கள் அக்கா எங்களை அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தா வச்சா, இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படிங்கும்போது, உங்கள் அக்கா நல்லவங்க தான், அவங்க மாமன் நல்லவங்க கிடையாது, உங்களுக்கு நல்லவங்களாக தெரியுது, ஆனால் அவங்க மாமன் பண்ணது எல்லாமே வேண்டாத வேலை அப்படிங்கும்போது, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில, எங்கள் வீட்டுக்கே நான் போக முடியாது, வைக்க முடியாது, எங்கள் அக்கா எங்கள் குடும்பத்துக்கு அவ்வளோ பண்ணியிருக்கு, எங்கள் அக்காவுக்கு பிடிக்கலன்னா எங்கள் அம்மாவுக்கும் பிடிக்காது, ஆனால் நான் உங்களை விரும்புகிறேன், உங்களை தவிர எனக்கு வேறு வாழ்க்கை இல்லை அப்படிங்கும்போது, சீதா நானும் உன்னை தவிர வேறு வாழ்க்கை இல்லைன்னு நினச்சிட்ருக்கேன், அதுபோக இந்த முத்தை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவனுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது, அவன் நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறதே கிடையாது, நம்ம 2 பேரும் இவங்களுக்காக நம்ம எதுக்கு பிரியணும் அப்படிங்கும்போது சீதா ரொம்ப யோசிக்காங்க. ரொம்ப யோசிக்காத சீதா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், நல்ல மண்டபத்தில் நல்ல செலவு பண்ணி கல்யாணம் முடியும்னு நினச்சேன், ஆனால் நம்ம கல்யாணம் இப்படி சிம்பிளாக தான் முடியும்னு இருக்குது அப்படிங்கும்போது, என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இதே வேலை தான் நம்மளுக்கு கல்யாணம், அது இப்போ தான் கல்யாணம் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், நீ உங்கள் வீட்டுக்கு போக முடியாதுங்கிற, அதுபோக உங்கள் மாமாவுக்கும்
உங்கள் அக்காவுக்கும் என்ன பிடிக்காது. கண்டிப்பாக எனக்கு கல்யாணம் பேசி வைக்க மாட்டாங்க. என்ன உனக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கையும் கிடைக்காது, எனக்கும் விரும்பின வாழ்க்கை கிடைக்காது. அதனால் நம்மளே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது, இல்லை அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படிங்கும்போது, இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தால் நடக்காது, வா அப்படின்னு சொல்லிட்டு போய் வெளியே ஒரு பூக்கடையில் பூ வாங்கி மாலையை வாங்கிட்டு வந்து ஒரு பஞ்சக்கீரை வாங்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணியிருந்தார் இருந்தார். எதிர்பார்க்காத அந்த சீதா வந்து முழிக்காங்க. என்ன பண்ணணும்னு தெரியல, நான் வீட்டுக்கு தான் போக முடியாது தற்சமயத்துக்கு நினச்சா, நீங்கள் இப்போ ஓரளவே அளவாக போக முடியாத அளவுக்கு பண்ணிட்டீங்களே அப்படிங்கிறாங்க. சீதா நடக்கட்டும் வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அருணோட வீட்டுக்கு கூட்டி போயிடுறாங்க. அருண் அம்மாவுக்கு பயங்கர ஷாக்கு, ஒரு பக்கம் சந்தோஷம். டேய் அருணே, 2 வீட்லேயும் கேட்டு தானடா கல்யாணம் பண்ணணும் வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்போ திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது, ஏம்மா சூழ்நிலை அப்படி, நான் எல்லாம் அவங்கள்ட்ட விரிவாக பேசுகிறேம்மா, நீங்கள் முதல்ல வந்துட்டு ஆரத்தி எடுங்கம்மா அப்படிங்கிறாங்க. ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. போனோன்னே சீதா எதுக்கும் கவலைப்படாத, அருண் இப்படி செஞ்சுருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் இருக்கும் அப்படிங்கும்போது நடந்ததை சொல்கிறாங்க. ஏன் அருண் இப்படி பண்ணேன், அவங்ககிட்ட பேசி நம்ம புரிய வச்சுருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் இந்த நிலைமைக்கு காரணமே என் மாமா தான், அவர் எப்படிம்மா எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைப்பார், அது நடக்கவே நடக்காது. சீதா வந்து அவங்கள தாண்டி என் மேலே அதிகம் பாசம் வச்சுருக்கா, அதனால் என் சைடில் தான் நின்றா. அவங்களுக்காக சீதா நான் வேண்டான்னு சொல்ல முடியாதும்மா, அப்படி சொன்னால் நான் மனசுவே கிடையாது. அதனால் நான் சீதா அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஏன்னா நாங்கள் இந்த வீட்டில் இருக்கலாமா இருக்கக்கூடாதா அப்படின்ட்டு, என்னடா எப்படி சொல்கிறேன், சீதாவை வந்து இந்த வீட்டு மருமகளாக வந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லி நான் தானடா உன்ட்ட சொன்னேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அருண் வேலைக்கு கிளம்பிடுறாரு. அந்த நேரத்தில் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு விடுதாங்க முத்தும் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. நான் வண்டியெல்லாம் வாங்கிட்டேன் வந்துட்டோம்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வராரு. ஒரு உயர் அதிகாரி கேட்டாங்கன்னு சொல்லி எழுதி அங்கே கூப்பிட்டு விட்ருக்காங்க. அந்த நேரத்தில் அருண் கிராஸ் பண்ணுறாரு. அருணை முறைச்சிக்கிட்டே போகிறாரு. அருண் சிரிக்கிறாரு. உன் குழந்தையால் நான் வந்து கல்யாணமே முடிச்சிட்டேன், அவள் வீட்டுக்கு போயிடுவா தான் நினச்சிட்ருக்க பாரு, உனக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லி கடுப்பில் எங்கள் ஸ்டேஷனுக்கு வராரு. வந்து கையெழுத்து போட்டு இருக்கும்போது, என்ன அருணே பயங்கரமாக சிரிக்க அப்படிங்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்சுனே அதான் சிரிப்பு, கல்யாணம் முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறியா, எப்போ கல்யாணம் முடிஞ்சு அப்படிங்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான். என்னையா சொல்கிற, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கல்யாணம் முடிச்சிட்டுங்க, இங்கே வந்து நிற்க அப்படிங்கும்போது, டூட்டி தானே ஃபஸ்ட்டு அதான் வந்துட்டேன் அப்படிங்கும்போது, என்ன அருணே சொல்கிற அப்படிங்கும்போது, நான் போகிறாமல முத்து என்கிட்ட ரொம்ப ஓவராக பண்ணான், அவனை என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது எனக்கு வாய்ப்பே கிடைக்கல. கரெக்டாக மருமகளை தான் நான் விரும்பியிருக்கேன், அதுவே எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு. என் மாமனா அக்காவா அப்படின்னு வரும்போது அருண் தான் முக்கியம், என் காதல் தான் முக்கியம்னு சொல்லி என் சைடில் நின்றான். நான் கல்யாணம் முடிச்சிட்டேன், இப்போ அவள் வீட்டில் இருக்கான். அதை நம்ம ஆஃபீஸர்கிட்ட கேட்டு லீவு கேட்டு நான் போகணுன்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஆஃபீஸர் பார்க்காங்க. சார் வணக்கம், எனக்கு இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சு அப்படிங்கிறாங்க. என்ன அருன்னு சொல்கிறேன், கல்யாணத்துக்கு யாரையும் கூப்பிடல அப்படிங்கிறாங்க. சார் நான் அவசரமாக தான் கல்யாணம் பண்ண வேண்டியதாக போச்சு, எனக்கு கொஞ்சம் லீவ் வேணும் சார் அப்படிங்கும்போது, அருண் நம்ம வேலையை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே, லீவே இப்போ இல்லை சரிங்களா, போதுமான ஆளும் இல்லை, அதனால் வந்து உங்களுக்கு இப்போதைக்கு லீவு கிடையாது, உங்களுக்கு லீவ் வேணும்னா 2-3 மாதம் கழிச்சு எடுத்துக்கிட்டுங்க அப்படிங்கும்போது, சார் என்ன சார் சொல்கிறீங்க, இப்போ தான் கல்யாணம் முடிச்சிருக்கு, தம்பி நீ முன்னக்கூட்டியே சொல்லணும், அப்படி நீ பணதாக இருந்தால் கல்யாண கார்டுலேருந்து எல்லாத்தையுமே நீ கொடுக்கணும், ஒன்றுமே கொடுக்காம கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொன்னால் எப்படிப்பா, நீ பேச சரியாக இருக்கப்பா அப்படிங்கிறாங்க. சரி சார், இப்போ நான் எங்கே சார் போகணும் அப்படிங்கும்போது, இந்த இடத்துல டூட்டி பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே அவர் ரைட்டாக ரோட்டில் போய் நின்று டூட்டி பார்த்துட்டு இருக்காரு. அப்போவும் முத்து கிராஸ் பண்ணுறாரு. அப்பவும் ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. அப்போ மீனா கால் பண்ணுறாங்க முத்துக்கு. ஹலோ அப்படிங்கிறாங்க. எங்க சீதா இன்னும் வீட்டுக்கே வரல அப்படிங்கும்போது, இல்லை ஆஸ்பத்திரி போயிருப்பா, இல்லைங்க அவளுக்கு நைட் டியூட்டி தான், பகலில் வீட்டுக்கு வர வேண்டியது தான், அருண்ட்டு தான் பேசிகிட்டு இருப்பா, அவளுக்கு அருண் எங்கே கூட்டி போயிருக்கான்னு தெரில அப்படிங்கும்போது, மீனா அவன் வந்து டியூட்டி பார்த்துட்ருக்கான், நான் இப்போ அவனை கிராஸ் பண்ணி தான் வந்தேன், ஸ்டேஷனில் கூட போய் நான் வந்து வண்டி வாங்கிட்டேன் எல்லாம் வாங்கிட்டேன்னு எழுதி கொடுத்து வரும்போது ஏற்றாப்புல தான் வந்தாப்புல, இப்போ இந்த இடத்துல டியூட்டி பார்த்துட்ருக்காப்புல, அங்கே சீதா இல்லை அப்படிங்கும்போது, அப்போ எங்கேங்க போயிருப்பா அப்படின்னு சொல்லும்போது, சீதா கால் பண்ண அப்படிங்கும்போது சீதா கால் பண்ணாங்க. சீதா ஃபோனையும் எடுக்கலை. அப்புறம் 2வது ஃபோனை எடுத்து, அக்கா மன்னிச்சுக்காக்கா நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படிங்க. என்னடி சொல்கிற, கல்யாணம் ஆகிடுச்சா, நடிக்காதடி, அவர் வேலையில் அங்கே பார்த்துட்ருக்காராம் அப்படிங்கும்போது, ஆமாக்கா திடீர்னு அவர் வந்து கல்யாணம் முடிச்சிட்டாருக்கா, முடிச்சு நீ வீட்டில் விட்டு வேலைக்கு போயிட்டாரு அப்படிங்கும்போது ஒன்றும் ஓடாமல் மீனா ரொம்பவே அழுகிறாங்க. ஏன்டி இப்படி பண்ணேன், நம்ம அம்மாவுக்கு தெரிஞ்சு என்ன ஆகும், நான் அம்மாட்ட கூட அதை சொல்ல முடியாமல் முழிச்சிட்ருக்கேன், நீ வந்து இப்போ எப்படி சொல்கிறீடி அப்படிங்கும்போது, ஆமாக்கா எனக்கு ஒரு வழி தெரியல, நான் ஒரு வீட்டில் தான் இருக்கேன், அவங்க அம்மாலாம் ஏற்றுக்கிட்டாங்க, நம்ம வீட்டில் புரிய வைக்கா, அதுபோக மாமாவுக்கும் புரிய வைக்கா, மாமா மேலேயோ உன் மேலேயோ யார் மேலேயும் எனக்கு இந்த கோபம் இல்லை, என் மேலே தயவுசெய்து கோவப்படாதங்கக்கா, என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க, நான் அருணை விரும்பிட்டேன், அருணை தவிர வேறு வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல, அதனால் அப்படி கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு, ஏன்டி இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகிறாங்க. அப்போ முத்துக்கு நடந்ததை ஃபோன் பண்ணி சொன்னோன்னே ஒன்றும் ஓடலை. நேராக மீனா எங்கே இருக்குன்னு கேட்டு மீனாவுக்கு இடத்துக்கே வந்துடுறாங்க. மீனா என்னாச்சு அப்படிங்கும்போது, அவள் கல்யாணம் முடிச்சிட்டாளாங்க, அந்த அருண் கல்யாணம் முடிச்சு வீட்டில் கொண்டு விட்டு தாங்க வேலைக்கு போயிருக்காரு அப்படிங்கும்போது, என்ன மீனா சொல்கிறா, அவர் சரியான ஆளே கிடையாது, நம்ம அவ்வளோ சொல்லியிருக்கோம், சீதாவுக்கு புரியலையா, நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது, அவள் தலையிலே அவளே மண்ணை போட்டுக்கிட்டாளாங்க அப்படிங்கும்போது, நம்ம என்ன செய்ய முடியும் மீனா,
எது நடக்கும்போது நடக்கட்டும் அப்படிங்கும்போது எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் அப்படிங்கும்போது நம்ம 2 பேர் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. மாப்பிள்ளை வாங்க மீனா வா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா சாப்பிடலாம் இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. என்ன மீனா சீதாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன், ஃபோனே எடுக்க மாட்றா. சீதா எங்கே இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. உன்னையம்மா ஒரு முக்கியமான இடத்துல தான் இருக்கா அப்படின்னா, முக்கியமான இடத்துல இருக்கா, நம்ம வீட்டுக்கு வராமல் எங்கே போயிருக்கா, எதுவும் வேலையாக போயிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாத்த வேலையாக தான் போயிருக்கா, வேறு கல்யாணத்தை முடிச்சிட்டா அப்படிங்கன்னா, என்ன மறுமணம் சொல்லுதீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாத்த எனக்கும் ஒரு காய்ச்சிட்டக்காருக்கும் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல அப்படிங்க. ஆமாம் இந்த அருன்னு சொல்லுவாங்க, ஏதோ இதில் வேலை பார்க்க ஏதோ ஸ்டேஷனில் வேலை பார்க்காரு, இப்போ வேறு ஸ்டேஷனில் வேலை பார்க்கன்னு வேறு சொல்லுவாங்க. அவரை தான் சீதா விரும்பியிருக்கா, அவரை காமிக்கணும்னு சொல்லி தான் எங்களை 2 பேரையும் வர சொன்னான். அவன் வேலை பார்க்குற ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு நாங்களும் போனோம். போன பிறகு தான் தெரியுது அந்த அருணுன்னு சொல்லிட்டு. அருணுக்கு எங்களை பார்த்தோன்னா கடுப்பாயிட்டோம், நாங்களும் அவனை பார்த்தோன்னா கடுப்பாயிட்டோம். இப்படி ஒரு மாப்பிள்ளை வேண்டான்னு சொல்லிட்டு வந்தோம். சரி சீதா பின்னாடி வந்துடுவா அப்படின்ட்டு பார்த்தா அவங்க கல்யாணம் முடிச்சோன்னு சொல்லி சீதா ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கா. அப்படிங்கும்போது இந்த மீன் அம்மாவுக்கு ஒன்றோட பொத்துன்னு விழுந்துட்டுதாங்க. தண்ணி எடுத்துகிட்டு வந்து தொளிச்சு எத்தங்கிறாங்க, எம்மான்னு கதறுதாங்க. மறுபடியும் இங்கேருந்து ஆஸ்பத்திரி கூட்டி போய் ஆஸ்பத்திரி சேர்க்காங்க. அங்கே போனால் டாக்டர் பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. பார்த்துட்டு உடனே சத்யாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க நடந்ததை. சத்யா வாங்கி இங்கே வராரு, ஆஸ்பத்திரிக்கு வராரு. அம்மாங்கிறாங்க. அப்புறம் கண்ணை முழிச்சிருந்தாங்க. முழிச்சோடனே ஏன் இப்படி பண்ணிட்டா, சீதா நல்லா பொறுப்பாக இருப்பான்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டாலேன்னு சொல்லி அம்மா அழுகுதாங்க. உடனே முத்து சொல்கிறார், தப்பாக நினைக்காதீங்க, புள்ள பையங்க வந்து அவங்க எடுக்க முடிவுங்காங்க, நம்மளால நினைக்கவே மாட்டேங்காங்க. சரி நல்லா இருந்துட்டு போகிறாங்க, எங்களுக்கு காட்டினாலும் அவள் வாழ்க்கை நல்லா தான் சேர்த்தான் அப்படிங்கும்போது, எப்படி மாப்பிள்ள நீங்கள் சொல்லுதெல்லாம் பார்க்கும்போது அவர் சரியான ஆளாகவே இருக்க வாய்ப்பே இல்லை. நேர்மையாக இருக்கிறவங்க இப்படியா பண்ணுவாங்க, அடுத்தவங்களை சங்கடப்படுத்தியாக பார்ப்பாங்க. நேர்மையாக இருக்கிறவங்க 4 பேர் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. அப்போ வேண்டாம் மாப்பிள்ள, நீங்கள் பேசாமல் போய் சீதாவை கூப்பிட்டு வந்துடுங்க அப்படிங்கும்போது, அது சரி கிடையாது. அவள் வேணும்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டான், அவள் கதையாக பார்க்குறான், இனிமேல் அவங்க யாரும் நம்ம யாரும் கொடுங்கத்த அப்படிங்கிறாங்க. அதான் மாப்பிள்ள உண்மை, உங்களுக்கு பிடிக்காதவங்க யாரும் பிடிக்கக்கூடாது அப்படிங்கும்போது சத்யா சொல்கிறாங்க. ஆமாம்மா உண்மையிலே சீதா கல்யாணம் பண்ணிட்டாலாம் அப்படிங்கும்போது, நான் ஏன்டா போய் சொல்ல போகிறேன், மீனாட்டே கேளு அப்படின்னா மீனை நடந்ததை சொல்கிறாங்க. உடனே ரொம்ப கடுப்பாகி சத்யா ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டு நேராக அங்கே போகிறாரு. இங்கே சீதா இருக்க வீட்டுக்கு போய் சீதாவில் போய் விழுன்னு ஒழுக்காங்க. உடனே நீ யார் தம்பி அப்படிங்கும்போது, நான் யாரா இவட்ட கேளுங்க, அவன் தம்பி. எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, இவள் வந்து தான் வாழ்க்கை மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லி சுயநலமாக வந்துட்டா, நான் அவளை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு இருக்கும்போது அருண் வந்துடுறேன். நீ யாரியா அப்படிங்கும்போது, நான் யாருன்னு முன்னாடி கேளு அப்படிங்கிறாங்க. என் தம்பி தான் அப்படிங்கும்போது, தம்பியா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க உட்காருங்க அப்படிங்க. உட்காரதுக்கு வரல, எங்கள் மாமாவுக்கும் எங்கள் அக்காளுக்கும் உங்களை பிடிக்கல அப்படின்னா எனக்கும் பிடிக்காது. இனிமேல் சீதா எங்கள் வீட்டு பக்கம் வந்துடாத, நீ யாரோ நான் யாரோ, எங்கள் குடும்பத்துக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துடுறாங்க. என்ன சீதா உங்கள் வீட்டில் எல்லோரும் சூப்பராகவே வாழ்த்துறாங்க போல் அப்படிங்கிறாங்க. எல்லாம் உங்களால் தான், கொஞ்சம் பேசி முடிவு பண்ணிடலாம் அப்படிங்கும்போது, என்னத்தை பேசி முடிவு பண்ண சொல்கிற, உங்கள் மாமனுக்கும் உங்கள் அக்காளுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது, உங்கள் அக்காளுக்கு இக்கட்டான சூழ்நிலையில் நான் 1 லட்ச ரூபா கொடுத்து உதவியிருக்கேன், அந்த நன்றி இல்லை, உங்கள் மாமன் இனியை பிடிக்காதுங்கிறனால உன்னைய பொண்ணே தர மாட்டான்னு சொல்ல போகிறான், உன்னை விரும்பிட்டு நான் வேறு கல்யாணம் முடிக்கிறதா இல்லை கல்யாணம் முடிக்காமல் இருக்கிறதா, இல்லை என்ன விரும்பினா ஒன்றை வந்து கஷ்டப்பட விடுறதா, அதெல்லாம் விட முடியாது. அந்த முத்து என்னைக்கு எனக்கு எதிர் தசை தான், என்ன இன்றைக்கி இன்னமும் உனக்கும் எதிர் தசை தான் அப்படிங்கிறாங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படிங்க. அப்படி தான், எனக்கு பிடிக்கலாம் உனக்கும் பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அருண் அப்படிலாம் பேசாத, உனக்கு பிடிக்கலனாலும் சீதாவுக்கு பிடிக்க தான் செய்யும், அது போக அவங்க சொந்தக்காரங்க, நீ அவங்க வீட்டுக்கு போகலன்னா சீதா போயிட்டு போகிறா, ஏன் நீ அதை பேசுகிற அப்படிங்கும்போது, இல்லைம்மா எனக்கு பிடிக்கலாம், சீதாவை பிடிக்கவே கூடாது, புருஷனுக்கு பிடிக்காத அவளுக்கு எதுக்கு பிடிக்கணும் அப்படிங்கும்போது, இதெல்லாம் ரொம்ப தப்புடா, உனக்கு பிடிக்கலன்னா அவளுக்கு பிடிக்கக்கூடாதா அப்படின்ட்டு இருக்கும்போது சீதா சொல்கிறாங்க, நீங்கள் லவ் பண்ணும்போது வேறு மாதிரி இருந்தீங்க, கல்யாணம் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் வந்து வேறு மாதிரி பேசுகிறீங்க அப்படிங்கும்போது, சீதா அங்கே பாரு, எப்பவும் ஒரே மாதிரி தான் பேசுவேன், உன் மேலே பாசம் வச்சுருக்கேன் இல்லைங்களே, ஆனால் அந்த முத்து விஷயத்தில் வந்து மட்டும் என்கிட்ட வந்து பாசத்தை எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லி ரூப் பார்த்து போயிடுறாங்க. உடனே அவங்க அம்மா சொல்லுவாங்க, சீதா நடக்கதை பாரு, உங்கள் வீட்டுக்கு கல்யாணம் ஆகிடுன்னு தெரிஞ்சிச்சு, உங்களுக்குன்னு ஒரு பிள்ளையோ குட்டியோ வந்துச்சு பிறகு கண்டிப்பாக அவங்க வீட்டில் நல்லா இருந்துச்சு தேடி வருவாங்க, பேசிக்கிடுவாங்க, நீ கவலைப்படாத அப்படிங்கும்போது மனசை தேத்திக்கிறாங்க. இவங்க சீதா வந்து அவங்க அம்மாவை கால் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க அம்மா ஃபோன் எடுத்து ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு சொன்னால் அவங்க சைட்டு மணிக்கு சத்தம் போடுதாங்க. சத்தம் போட்டோடனே என்னை மன்னிச்சிருமா அப்படின்னா, மன்னிச்சிருன்னு சொல்லுதியடி, இதை எப்படி மன்னிக்க முடியும், பண்ணக்கூடிய விஷயமா பண்ணியிருக்கேன், அதுபோக நம்ம வீட்டுக்கு வந்து உங்கள் அப்பா இருக்க இடத்துல வந்து முத்து மருமகனும் உங்கள் அக்காலும் தானே இருந்துச்சு சீதாவோ, அவங்கள நீ மதிக்கிறதே கிடையாதுன்னா அது என்ன கதை அப்படிங்கிறாங்க.
உடனே இல்லைம்மா அப்படிமாங்கிறாங்க. எதுவுமே பேசாதடி ஃபோனை வை அப்படின்றாங்க. இங்கே முத்துக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக உட்காந்துட்டு இருக்கும்போது மீனாவே உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ பண்ணிட்டு வாங்க அப்படிங்கும்போது மீனா நான் ஒவ்வொரு வாட்டியும் அவன்கிட்ட கேட்பேன், எனக்கு மனசங்கடமாக இருந்தாலோ சந்தோஷமாக இருந்தாலும் லைட்டாக நான் சாப்பிட்டுக்கிறேன் தண்ணி சாப்பிட்டுக்கிறாங்கும் போது தப்புங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்போ நீனே சொல்கிற வேண்டாம் மீனா, ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது சங்கடம் இருக்கும்போது அதை சாப்பிட்டுட்டு தானே தூங்கிடுவேன். இன்னுமே கரெக்டாக இருக்கணும். உன் வீட்டில் ஒரு அதிகாரி ஒரு மாப்பிள்ளையாக வந்தாங்க, நான் அவங்க நல்லா இருப்பான்னு சொல்லி தான் நான் வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டேன், ஒன்றையும் நான் நல்லா வைக்கணும்ல அப்படிங்கும்போது ஏங்க நீங்கள் நல்லா தான் வச்சுருக்கீங்க, எனக்கு எந்த குறையும் கிடையாது அப்படிங்கிறாங்க. என்ன குறை கிடையாது, ரெஸ்ட் எடுக்க கூட ஒரு ரூமும் என்னால் தர முடியல, மாடியில் ஒரு 4 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு ரூம் கட்ட முடியல, இந்த வீட்டில் எல்லோரும் மட்டம் தட்டுதல் அளவுக்கு தான் நான் உன்னை வச்சுருக்கேன். அதனால் நான் இன்னமும் உன்னை உயர்த்தது மட்டும்தான் வேலை. நான் எதையாவது பண்ணி நான் உன்னை நல்லா வச்சே தீருவேன். அது போக நீ சொல்லியிருக்க, என் புருஷன் உழைச்சா தான் என் கழுத்தில் தங்கச்சின்னு போடுவேன், யார் பணத்துலேயும் நான் மாடியில் வீடு கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நான் அதை பண்ணுவேன். அதுபோக சீதா கல்யாணத்தை நம்ம தாங்க நின்று நடத்தணும்னு அடிக்கடி சொல்லுவேன். அது நடத்த முடியாமல் போச்சு, அதுதான் ரொம்ப வேதனையாக இருக்குது. சீதாவும் நம்ம மேலே பாசமெல்லாம் போச்சு பார்த்தியா, நம்ம முக்கியமாக அருண் முக்கியமானா அருண் தான் முக்கியம்னு போயிட்டாளே, நான் இப்படி நினைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகிறாரு. அழுதை பார்த்துட்டு என்ன இவன் அழுகுறான் அப்படின்னு சொல்லி விஜயா ஒட்டு கேட்குறாங்க. அப்போ தான் தெரிய வருது சீதா காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவங்கெல்லாம் மதிக்கலைன்னு சொல்லிட்டு உடனே விஜயா கை தட்டுறாங்க. கை தட்டி ரொம்ப சூப்பர், மாமியார் வீட்டில் வசதியான வீட்டை பார்த்து வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? உடனே அம்மா வாய்க்கு வந்தெல்லாம் பேசுகிறாங்க. கரெக்டாக தானடா பேசுகிறேன், என்ன தப்பா பேசுகிறேன், என்ன பேசுகிறேன்? அப்பா லைனில் விழுந்தார், இந்த மீனா இந்த வீட்டுக்கு வாழ வந்துட்டான், வசதியான வீட்டில் நம்ம இருந்துக்கலாம், ஒரு பெரிய வீட்டில் இருந்துக்கலாம், நம்ம எதுக்கு வாடகை கொடுக்கணும், சொந்த வீட்டுக்காரனே கல்யாணம் முடிச்சிடணும்னு வந்துட்டான். அவன் தங்கச்சி சர்க்காரில் வேலை பார்க்குற மாப்பிள்ளையே பிடிச்சிட்டா, இப்போ அவன் உங்களுக்கு பிடிக்காத ஆள், ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு இருக்கும்போது அண்ணாமலை வந்துடுறாங்க. என்ன இவ்வளோ நேரத்துக்கு சவுண்டு அப்படிங்கும்போது, ஏங்க இந்த கதையை கேட்டிங்களா அப்படிங்கிறாங்க. விஜயா என்னென்னு சொன்னால் தானே கேட்க முடியும் அப்படிங்கும்போது, உங்கள் சின்ன மருமக வேறு கல்யாணம் முடிச்சுக்கிட்டாலாம் அப்படிங்கிறது. அதாங்க உங்கள் மீனாவோட தங்கச்சி ஒரு தொங்கச்சி இருக்கால்ல, அந்த தொங்கச்சி ஒரு சர்க்காரில் வேலை பார்க்குற மாப்பிள்ளையை பிடிச்சிட்டாலாம் அப்படிங்கிறாங்க. விஜயா என்ன பேசுகிற அப்படிங்கும்போது, எப்பா அவங்க சொல்கிறது என்னப்பா நான் சொல்கிறேன், எப்பா எனக்கும் ஒரு அருணுங்கிற ஒரு காக்கி சட்டைக்காரங்க பிடிக்காதில்ல அப்படிங்கிறாங்க. ஆமாடா, இந்த நம்ம மனோஜ் கூட வச்சு பண்ணார் அப்படிங்கிறாங்க. அவரே தான்ப்பா, அவரை தான் சீதா விரும்பியிருக்கா, எங்களுக்கு தெரியாது, திடீர்னு அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கும்போது, என்னடா சொல்கிற, அவர் சரியான ஆள் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அது போக நம்ம இந்த பிள்ளை அப்புறாணி பிள்ளை அப்படிங்கும்போது அதான்ப்பா ரொம்ப இதாக இருக்குது, இவ்வளோ நாள் வளர்ப்பை மறந்துட்டாப்பா, அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கு பிடிக்காதுன்னா அவளுக்கும் பிடிக்காதுன்னு நினச்சோம், ஆனால் உங்களுக்கு பிடிக்காட்டேன்னா எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவள் கல்யாணம் முடிச்சுக்கிட்டா, அதை நினச்சி தான்ப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அம்மா அதான் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது, ஏங்க அதுக்கெலாம் அவள் கல்யாணம் முடிக்கலைங்க, அந்த பையனுக்கு வேலை இருக்குது, நல்ல சம்பளம் இருக்குது, அது போக நல்ல வசதி இருக்குது, வசதியான மாப்பிள்ளையை நம்ம ஆட்டையை போட்டோம், நம்ம லைஃபே செட்டில்னு அவள் போயிட்டா, இவங்க நம்மளுக்கு இந்த மாதிரி வாழ்க்கை கிடைக்கலன்னு புலம்பிகிட்டு இருக்காங்க அப்படிங்க வச்சு அவன் வாயை மூடிக்கிட்டு அவங்களே மனச்சங்கடத்தில் இருக்காங்க அப்படிங்கும்போது, எதில் எப்படி பேசணும் எனக்கு தெரியாதோ அப்படிங்கும்போது, ஆமாங்க எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி ரூம் பார்த்து போகிறாங்க. இங்கே அண்ணாமலை முத்தை பார்த்து சொல்கிறாங்க, டே முத்து, இப்போ உள்ள காலத்தில் எல்லாருமே அவங்கவுங்க விருப்பத்து தான் முடிவெடுக்காங்க, நீ அதை நினச்சி கவலைப்படாத சரியா, அந்த வீட்டுக்கு நீ தான் மூத்த மருமவன், அப்பா இடத்துலேருந்து நீ தான் செய்யணும், அந்த பிள்ளை விரும்பி ஒரு கல்யாணத்தையே முடிச்சுக்கிட்டாலும் கூட அதை நீ விரும்பாட்டனை கூட விரும்பி ஏற்றுக்கிட்ட தான் செய்யணும், அந்த பிள்ளை பிடிக்காட்டினாலும் அந்த பிள்ளை உங்களை பிடிக்க தானே செய்யும், அதனால் நினைக்காத, எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த பிள்ளைய விருந்துக்கு கூப்பிடுங்க அப்படிங்கும்போது, அது எப்படிப்பா, இல்லைடா நீ தான் எல்லாத்தையுமே பண்ணணும், அதை சரி பண்ண பாரு, ஒரு உறவுக்குள்ளே ஒரு கருத்து ஏதாவது ஒரு மாறுறது இயல்பு தான், அதை மாற்றி தான் இது பண்ணணும், அந்த அருணுக்கும் உனக்கும் ஏற்கனவே 7 ஜென்ம உறவு இருக்கும் பொழுது அதுதான் இப்படி போயிருக்கு, யாருக்கும் பிடிக்கலையோ அது ரொம்ப நெருக்கிட்டு போதோ அவங்க நம்ம கண்டிப்பாக நம்மளை நெருங்கி வருவாங்கன்னு சொல்லுவாங்க பெரிய ஆட்கள், பிடிக்காத ஆளுக்கு தான் நெருங்கும்பாங்க, அதனால் நெருங்கியிருக்காப்புல, அப்போ அது கடவுள் போட்ட முடிச்சு, அதனால் அது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாத்தையும் மறந்துட்டு நீனும் மீனாவும் போய் அவங்கள விருந்துக்கு கூப்பிடுங்க நம்ம வீட்டுக்கு அப்படிங்கும்போது, எப்பா நம்ம வீட்டை பற்றி உங்களுக்கு தெரியும், அதுபோக அதுக்கு சாத்தியம் இல்லைப்பா அப்படிங்கும்போது, முத்துங்க பாரு, சீதாவோட அப்பா இருந்திருந்தான்னா என்ன செஞ்சுருப்பார் அப்படிங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இங்கே முத்து மீனா தூங்கினப்புறம் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கார்,
இதே இடத்துல வந்து மீனா அப்பா இருந்தால் என்ன செஞ்சுருப்பார் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்காங்க. சரி 10 பிள்ளை பண்ணால் தப்புனாலும் இறங்கி தானே போயிருப்பார், இப்போ நம்மளும் இறங்கி தானே போகணுங்கிற மனநிலைக்கு வந்துடுறாங்க. காலையிலே விடிஞ்ச உடனே முத்து காலையிலே குளிச்சுட்டு ரொம்ப பயபக்தியாக இருக்கார். இதை பார்த்து மீனா எங்க காலையில் எழுந்திரிச்சிங்களா அப்படிங்கிற ஆமாம் அப்படிங்கிறாங்க. மீனா நீனும் குளிச்சுட்டு வா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க சமைக்கணும் அப்படிங்கிறாங்க. சமைக்கிறதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க, அதை விட முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு மீனாவை புறப்பட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. இங்கே விஜயா கத்திட்டு கிடக்காங்க. ஏங்க காலையிலே அந்த முத்து மீனாவை ஊர் சுத்த போயிட்டாங்க, வீட்டில் வந்து சமைக்கலை ஒன்றும் செய்யலை, அப்பாட்டில் போயிட்டா அப்படிங்கிறது. ஏன் மீனா தான் சமைக்கணுமா? உனக்கு தான் சமைக்க தெரியுங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடி நீ சமைச்சிட்டு இருந்தவ தானே? கல்யாணத்துக்கு பிள்ளை பத்த பிறகு தானே உனக்கு வேலைக்கு ஆள் வச்சேன், அது வரைக்கும் நீ தான் சமைச்சிட்டு இருந்தேன், ஒழுங்கா சமை அப்படிங்கும்போது. ஏங்க அப்படிலாம் சமைக்க முடியாது, மீனா உடனே ஃபோன் பண்ணி வர சொல்லி சமைக்க சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, அதை நான் செய்ய முடியாது, அவங்க முக்கியமான சொல்லி எங்கேயும் போயிருப்பாங்க அப்படிங்க. ஆமாங்க முக்கியமான சொல்லி நாய்க்கும் 50 பைசாவுக்கும் பூ ஊற்றிட்டு கிடப்பாங்க, அவங்க செய்த வேலைலாம் முக்கியமான வேலையா அப்படிங்கும்போது, நீ பேசுறதெல்லாம் வந்து செல்லாதுன்னு ஆகி போச்சு, செல்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத, ஒழுங்கு மரியாதை சமைக்கக்கூடிய வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. ஒன்று வேறு வழியே இல்லாமல் விஜயா வந்து உப்புமா ரெடி பண்ணுறாங்க. எல்லோரும் சாப்பிட்றதுக்கு உப்புமாவுக்கு உட்காந்துருக்காங்க. அப்போ முத்து மீனாவும் அருண் வீட்டில் போய் நிற்காங்க. அருண் வீட்டில் போய் நின்றுட்டு அவங்களுக்கு மனசு கேட்கலை. நான் அருண் கார் எடுத்துகிட்டு நேராக மீனா வீட்டுக்கு வந்துடுறாங்க. மீனா அம்மா அழுதுகிட்டே கிடக்கு, சாப்பிடவே இல்லை, நைட்டு பூரா சாப்பிடல அப்படின்னு சத்யா சொல்லுதார். ஏன் சாப்பிட வேண்டியதானே அப்படிங்கும்போது, இல்லை மாப்பிள்ள, சீதா வந்து 2வது போட்ட பிள்ளைன்னு சொல்லி ரொம்ப பாசமாக வளர்த்தேன், அது போக அவள் சொல்லதெல்லாம் கேட்டேன், இவ்வளோ பொறுப்பாக இருக்காளேன்னு நினச்சி சந்தோஷப்பட்டேன், கடைசியில் பொறுப்புலாம் இப்படி பண்ணிட்டாளே அப்படிங்கும்போது, அதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ண ஒன்றுமே இல்லை. இந்த வீட்டில் மாமா இடத்துலேருந்து நீ வச்சு பார்க்க நீ வச்சு பார்க்கன்னு சொல்லுதீங்க, மாமா இடத்துல என்ன இருந்து நான் தானே யோசிக்கணும், அதனால் நான் வந்து ஒரு யோசனையை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக சித்தாவோட அப்பா இருந்தால் சித்தா மேலே உள்ள பாசத்தில் மன்னிச்சிருக்கு தானே செய்வார், அதே மாதிரி நானும் மீனாவும் மன்னிச்சு சீத்தா வந்து வீட்டுக்கு விருந்து கூட்டிடலான்னு இருக்கேன். அதுதான் அவங்க வீட்டுக்கிட்ட போனோம், திடீர்னு மன்னிப்பு கேட்டு கூப்பிட்டு வந்துடுவோம் சீத்தா விருந்துக்குன்னு நினச்சேன். ஆனால் என் மனசு கேட்காம வந்துட்டு வந்தேன். இப்போ வந்தது நல்லதா, நீங்கள் சாப்பிடாமல் இருக்கீங்கன்னு முதல்ல சாப்பிடுங்க அப்படிங்கும்போது, மாமூனா நான் சாப்பிடலாம் வைக்கல அப்படிங்கும்போது, இல்லை சீத்தா மாப்பிள்ளையை வந்து எனக்கு வேணால் பிடிக்காமல் இருக்கலாம், அவருக்கு பிடிச்சிருக்குல்ல, நல்லா இருந்தால் சரி தான், நாங்கள் வேணால் விலைக்கு இருந்துக்கிட்டோம், அதுக்காக அந்த பிள்ளையை நம்ம விலைக்கு வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதாங்க. உடனே ரொம்ப நன்றி மருமோனே, என் வீட்டுக்காரர் இருந்தால் என்ன யோசிப்பீங்களோ அதை தான் நீங்கள் யோசிக்கிங்க அப்படிங்கும்போது, எங்கள் அப்பா தான் அடிக்கடி சொல்லுவார், மீனா வீட்டில் தவப்பம் கிடையாது, அந்த இடத்துல நீ தான் இருக்கணும், நீ தான் மூத்த மருமவன், தனிப்பட்ட விஷயத்துக்கு அந்த வீட்டை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவார். அதனால் எனக்கும் அருணுக்கும் ஆகாது அப்படின்னா நான் வந்து கஷ்டப்படுத்த விரும்பலை, இது நீங்கள் சாப்பிடுங்க, நான் ஏதோ ஒரு வழி பண்ணி அந்த அருணையும் சீதாவையும் நான் விருந்து கூட்டி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அருண் வீட்டுக்கு. அருண் அப்போ வேலைக்கு கிளம்பி வெளில வராங்க. முத்து மீனாவும் பார்த்தோன்னா ரொம்ப கடுப்பாகிறாங்க. நீ எதுக்கு என் வீட்டுக்கு வந்த அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டுக்கு நாங்கள் ஒரு விருந்தாளாக வந்திருக்கோம், உள்ளே கூப்பிடுங்க அப்படிங்க. என்னையா விருந்தாள், நீ யாரியா எனக்கு அப்படி இப்படின்னு சீதா வந்துடுறாங்க. மாமா உள்ளே வாங்க, அக்கா உள்ளே வாங்க அப்படிங்கிறாங்க. சீதா முதல்ல வாயை மூடிட்டு உள்ளே போ, இவங்க யாரோ நம்ம யாரோ, தேவையில்ல அதை வேலை பார்க்கக்கூடாது, அதில் வெளியே போ அப்படின்னு சொல்லி கதவை போட்டு அவர் பாட்டில் போயிருந்தார். இங்கே வந்து முத்து மீனாவும் ஒரு மாதிரி நிற்காங்க. என்னங்க பண்ணுறது, இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது, மீனா இப்போதைக்கு அவர் கோபமாக இருக்கார், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டில் போகிறாங்க. அங்கே உப்புமா எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி இருக்காங்க. மீனா என்னடி நினச்சிட்ருக்க, உன் பாட்டில் சொல்லாமல் பிரியாமல் போயிருத, இங்கே சமைக்க வேண்டாமா அப்படிங்கும்போது, எனக்கும் பர்சனலாக வேலை இருக்கும் அப்படிங்கிற. ஆமாம் இல்லாத வேலை என்னத்தை கிழிச்சிருப்பி அப்படின்ட்டு இருக்கும்போது, மீனா சமைக்கணும்னு அவசியமே கிடையாது, உங்களுக்கு இந்த வீட்டில் 3 மருமவா, ஒரு மருமவ தான் மீனா, சரிதானா, அவங்களையும் சமைக்க சொல்லுங்கள், சமைப்பா அப்படின்னு. நான் தான்டா சமைச்சிருக்கேன் அப்படிங்கும்போது அந்த உப்புமாவை சாப்பிட்டு பார்க்காரு. முத்து காரி துப்புதார். மீனா இந்த உப்புமா சாப்பிட்டு பாரு, இந்த உப்புமா சாப்பிட்டவங்க அமைதியாக இருக்காங்க பாரு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, வெயிலோட சூழ்நிலை வந்து என்னெல்லாம் தெரியுமாங்க. அது மாதிரி மீனா சமைக்கும் போது மீனாவை 1000 குறை சொல்லுவாள் அந்த விஜயா. மீனா சாப்பாடை சாப்பிடாம அவளுக்கே அவள் சாப்பாடு பிடிக்கல, இதான் லட்சணம். எல்லோரும் மீனாட்ட எப்படி சமைக்கணும்னு கேட்டு சமைக்க பார்த்துக்கோங்க, மீனாவே சமைக்க நினச்சா நடக்காது. அதுபோக மீனாவும் டெக்கரேஷன் வேலை அப்படி இப்படி 4 இடம் போக வேண்டியிருக்கும், அதனால் இதெல்லாம் தேவையில்லை அப்படி. ஆமாங்க, அந்த போலீஸ்காரங்க வீட்டுக்கெலாம் விருந்துக்கு கூப்பிட போக வேண்டியிருக்கும், வைக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கும்போது, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கும்போது, என்னடா பார்க்குற, ராஜேஸ்வரி என்னை ஃபோன் அடித்தா, நீ அந்த போலீஸ்கார வீட்டுக்கு முன்னாடி போய் நின்றதும், அவன் நீ காரி முசரக்கட்டையிலே துப்புனதும் எல்லாத்தையும் சொன்னான் அப்படிங்கிறாங்க. என்னடா நினச்சி அப்படிங்கும்போது, ஆமாப்பா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அருணையும்
சீதாவையும் விருந்துக்கு விடலான்னு போனேன். அருண் இன்னும் கோவமாக தான் இருக்கார் எங்கள் மேலே அப்படிங்கும்போது, டேய் எல்லாம் ஒரே நாளில் மாறிடாது, கொஞ்ச நாள் போட்டும், கண்டிப்பாக வந்து நல்ல சூழ்நிலை மாறும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இப்படியே இருக்குது. இந்த சூழ்நிலையில் அருண் வந்து ஸ்டேஷனில் வேலை பார்க்கும்போது, அருண் கூட வேலை பார்த்தவங்க எல்லாருமே உயர் பதவிக்கு போகிறாங்க. அப்போ அருண் மட்டும் போக முடியாமல் இருக்கார். இப்படியே இருக்குது. இப்படி இருக்கும்போது அருணை கூப்பிட்டு அந்த அதிகாரி சொல்லிட்டாரு, உனக்கு மட்டும்தான் வந்து பதவி உயர் வரல, ஏன்னு தெரியுமா? அந்த முத்து உன் மேலே 2 வாட்டி இது பண்ணியிருக்கான். அந்த முத்தே வந்து எனக்கு அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவருக்கு நீங்கள் பதவி உயர்வு கொடுக்கலான்னு சொன்னால் உடனே கிடச்சிரும் அப்படிங்கும்போது, அப்படியே சார் அப்படிங்கிற. ஆமாம், அவன் எனக்காக பண்ண மாட்டான் சார் அப்படிங்கும்போது, தம்பி அவன்கிட்ட எப்படியாவது நாசுக்காக பேசி கூட்டி வந்து ஒரு பேப்பரில் எழுதி கொடு. எழுதி கொடுத்தானா உன்னையும் உயர் பதவி வந்து சம்பளமும் கூடிரும். நீ வேறு கல்யாணம் முடிச்சாங்க, லீவு வேறு கேட்குற, லீவுன்னு வந்துடுவானுவேன், பதவி உயர்வும் கிடச்சிரும் அப்படிங்கும்போது, சரி சார் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து சீதாட்ட வந்து, சீதா உங்கள் மாமாட்ட பேசு அப்படிங்கும்போது, என்னங்க நீங்களா சொல்கிறீங்க அப்படிங்க. ஆமாம் நான் தான் சொல்கிறேன், உங்கள் மாமாட்ட பேசு, உங்கள் மாமாவை ஸ்டேஷனுக்கு வந்து சொல்ல சொல்லி எனக்கு அவருக்கும் பிரச்சனை இல்லைன்னு எழுதி கொடுக்க சொல்லு அப்படிங்கிறாங்க. எதுக்குங்க அப்படிங்கிறாங்க. அப்போ தான் எனக்கு வந்து நான் வேறு பெரிய வேலைக்கு போக முடியும், சம்பளமும் கூட கிடைக்கும் அப்படிங்க. உங்களுக்கு வந்து நல்லது நடக்கணும், எங்கள் மாமா வர சொல்லணும், நல்லது நடக்கணும். ஆனால் எங்கள் மாமா வீட்டுக்கு வந்தால் வாங்கன்னு கூட கேட்க மாட்டேங்க அப்படிங்கும்போது, சரிங்க அதை நான் பண்ண சொல்கிறேன், நம்ம வந்து விருந்துக்கு அங்கே போகலாமா அப்படிங்கும்போது, அதுக்கெலாம் நடக்காது, எனக்கு அவருக்கும் ஒரு கிலோ மட்டும் லீவு சொல்லு அப்படிங்க. அது நடக்காதுங்க, உங்கள் கதைக்கு ஆகணும்னு சொல்லி அவரெல்லாம் வர சொல்ல முடியாது அப்படிங்கும்போது, சீதா எனக்கு இது கூட செய்ய மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இது செய்யவே முடியாதுங்கன்னு சொல்லி அவங்க ரொம்ப பார்த்து போயிடுறாங்க. அப்போ அருணம்மா சொல்கிறாங்க, டேய் உனக்கு ஒன்று நடக்கணும்னு சொல்லி சுயநலமாக பேசுகிறேன், உனக்கும் அந்த முத்துக்கும் எதுவுமே ஆகாதுன்ன போது கூட சீதாவுக்காக அவங்க இறங்கி வந்தாங்க, நீ இறங்கணும்லடா, நீனும் அவங்களுக்கு இறங்கிப்போ, அவங்களும் உனக்கு இறங்கி வருவாங்க, நான் பேசுகிறேன்டா அப்படிங்கும்போது, சரிம்மா நீங்களே பேசுங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் சீத்தாட்ட போய் முத்துமீனா நம்பரை வாங்கி கால் பண்ணி பேசுகிறாங்க. என் பையன் வந்து சரியான சூழ்நிலையில் நம்மகிட்ட பேசலை, எனக்கு அந்த நேரத்தில் ஒன்றும் பண்ண முடியலை, சரி வாங்க வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. முத்துமீனா கிளம்பி போகிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் விருந்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. விருந்து கூப்பிட்டு போய் எங்கள் சீதா வீட்டில் விருந்தெல்லாம் நடக்கு. இப்போ தான் சத்யா மட்டும் பேசாமல் இருக்கார். அப்போ ஆறுனே போய் பேசிடுறாரு. பேசினோடனே அப்படியே அவங்களுக்கு சரியாயிடுது. சரியானோடனே பையன் சீதா பேச ஆரம்பிக்காங்க. அம்மா என் வீட்டுக்காருக்கும் பெரிய வேலை வரப்போகுது, அவரும் பெரிய அதிகாரியாக போகிறாரு அப்படிங்கும்போது, எல்லாமே உனக்கு கல்யாணம் முடிச்சு நேரம் தாண்டி அப்படின்னுட்டு இருக்கும்போது, அம்மா நீ எனக்கு ஒரு உதவி செய்யணுமாம்மா அப்படின்னு சொல்லி முத்துட்டு சொல்கிறாங்க. என்னம்மா செய்யணும் அப்படிங்கும்போது, என் வீட்டுக்காருக்கும் உங்களுக்கு 2 வாட்டி பிரச்சனை வந்திருக்கு, 2 வாட்டி நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க, அதனால் அவருக்கு மைனஸாக இருக்குது, நீங்கள் போய் இவருக்கும் எங்களுக்கும் அந்த பிரச்சனை இல்லைன்னு எழுதி கொடுத்தா போதும் அப்படின்னு. அழகாக பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி முத்து போய் எதுவுமே எதிர்பார்க்காம எழுதி கொடுத்துட்றாரு. உடனே 2 நாளில் உனக்கு வந்து உயர் பதவி வந்துடும் அப்படின்னு அதிகாரி சொல்லுதாரு. உடனே தேங்க்ஸ் சார் அப்படிங்க. தேங்க்ஸ் எனக்கு சொல்லாத, அந்த முத்துக்கு சொல்லு அப்படிங்கும்போது, என்னை மன்னிச்சிருங்க, நீங்களாம் எனக்கு ஒரு ஆளா அப்படின்னு நான் நினச்சிருக்கேன், ஆனால் உங்களால் தான் நான் உயர் பதவிக்கு போகிறேன் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது, உங்களை நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், இனிமேல் இப்படி நடக்காது அப்படிங்கும்போது, ஏங்க நீங்கள் சீதாவோட மாப்பிள்ளை, நீங்களும் நானும் ஒரே வீட்டில் தான் பொண்ணு கட்டியிருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே ஏதோ புரியாமல் பண்ணியிருப்பேன், நான் பண்ணதெல்லாம் சரின்னு சொல்ல வரல, நானும் இன்னும் உங்கள்கிட்ட அப்படிமா நடந்துக்க மாட்டேன், நீங்களும் கஷ்டப்பட்டவங்கள்ட்ட என்னை மாதிரி நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரே காரில் போகிறாங்க. வீட்டில் 2 பேரும் ஒன்றா வரதை பார்த்துட்டு சீதா அம்மா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் தள்ளுறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சீதாவும் சீதா மாப்பிள்ளையும் வந்து ஒன்றா இருக்கணும்னு நான் நினச்சேன், அது நடந்துருச்சு அப்படிங்கும்போது, அதை நீங்கள் வேறு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டூருக்கு போகிறாங்க. டூருக்கு போயிட்டு 2 நாள் அங்கே தங்கியிருந்தாங்க. இங்கே 2 நாளும் விஜயா வந்து மீனாவை கிளின்னு கிளிக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு சமையல் மீனா பண்ணலைன்னா வாயிலேயே இறங்காது. இப்படியா இருக்குது. இங்கே ரோகிணி தான் சமைக்க கொடுத்தாங்க. ரோகிணி ரொம்ப கடுப்பில் சமைச்சிட்டு கிடக்காங்க. இப்படியா இருக்குது. இங்கே சிட்டிக்கிட்ட வந்து நகையை கொடுத்தவர் சிட்டிகிட்ட பணத்தை வாங்கிடுறாரு. சிட்டி வந்து காமிச்சிடுறாரு, இந்த பொண்ணுகிட்ட தான் நகையை கொடுத்தேன், சரியா, இவங்க இந்த அட்ரஸில் இருக்காங்க, கேட்டால் இவங்கள தான் வந்து நீ நகை கொடுத்த வச்சேன், எப்போ நகை அட்டை போட்டாலும் இவங்கள்ட்ட தான் கொடுக்கணும் மட்டும் சொல்லிடு அப்படின்னுட்டு இருக்காங்க. அவர் பணத்தை வாங்கி கொண்டு வீட்டில் வைக்காங்க. அப்போ ஸ்டேஷன்லேருந்து அதிகாரிகள் வந்தாங்க. எங்கேயோ நகையை அட்டை போட்டீங்களா அப்படிங்க. ஆமாம், இப்போ தான் அது சிட்டியார்கிட்ட கொடுத்து பணத்தை வாங்கிட்டு வரேன் அப்படிங்கும்போது, ஏங்க தேடி வந்துட்டாங்க அப்படிங்கும்போது பின்னாடி ஸ்டேஷன்லேருந்து வந்துருந்தாங்க. சிட்டியா, எந்த சிட்டியா அப்படிங்கும்போது, இல்லை சார் சிட்டின்னு எனக்கு அதுக்கு சம்பளம் கிடையாது, நான் வேற ஆள்கிட்ட கொடுத்த அந்த ஆளை ஃபோட்டோவோட வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதில் ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு சொல்லி சிட்டியும் கூட்டி போயிருந்தாங்க. சிட்டியும் வெளுக்காங்க. வெளுத்தோன்னா இதுலேருந்து எப்படி தப்பிக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க. அவர் நிறைய லிஸ்ட்டு கொடுக்காரு, இவ்வளோ நகை நான் ஆட்டையை போட்டிருக்கேன், இவ்வளோ நகையும் சிட்டி நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சிட்டி அந்த நகையை வச்சு தான் விற்று ஃபைனான்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. இப்போ அதை சொன்னோம்னா ஃபைனான்ஸ் எல்லாம் பெருமை அப்படின்னு சொல்லிட்டு, சார் நான் ரோகிணிகிட்ட தான் எல்லா நகையும் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. அவ்வளோ நகை இவங்களும் வாங்கினாங்க அப்படிங்க. ஆமாம் சார்,
வேணா போய் பாருங்கள், அவங்க வீட்டில் இப்போ ஒரு புதுசாக ஒரு டாலர் கொடுத்துருக்கேன், இதுக்கு முன்னாடி பூராமே அவங்கள்ட்ட தான் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. இங்கே வீட்டுக்கு போகிறாங்க, அந்த டாலர் படத்தையும் வச்சுருக்காங்க. அங்கே விஜயா வந்து ஹாலில் உட்காந்துருக்காங்க. ஏம்மா இந்த ரோஹிணி யார் அப்படிங்கிறாங்க. இவ்வளோதான் இருக்கா, நீங்கள் யார், அவங்க அத்தையா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நகையை கழுத்துங்க அப்படிங்கிறாங்க. நகை எதுக்கு கழுத்தணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஏம்மா அது வந்து ஆட்டையை போட்டுனாங்கம்மா அப்படிங்கிறாங்க. ஆட்டையை போட்டதா அப்படிங்கிறாங்க. ஆமாம், இவனை 2 பேரும் ஆட்டையை போட்டு அவங்க மருமகிட்ட தான் எல்லா நகையும் கொடுத்து வச்சுருக்காங்க, இப்போ தான் சொன்னாங்க, அவங்கள கூப்பிடுங்க அப்படிங்கும்போது, ஏய் ரோஹிணி வெளியே வாடி அப்படிங்கிறாங்க. ரோஹிணி வெளியே வராங்க. இங்கே சித்தியும் ஒரு நகையை ஆட்டையை போட்டவரும் விஜயாவும் ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.